1977 நடந்த அதே மேஜிக் திரும்பவும் நடந்திருக்கா? கிட்டத்தட்ட 58 வருஷத்துக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத வேற ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகுது. வரலாறு திரும்பி இருக்கா இல்லை வரலாறு படைச்சிருக்கா டிவிக்கு? என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 பெரிய திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகிறது இதுதான் முதல் தடவை. ஏறத்தாழ 58 வருஷத்துக்கு பிறகு 67 ஸ்டார்ட் ஆகி இப்போ 2026 வரைக்கும் திமுக அதிமுக மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. முதல் முறையாக அந்த ஆட்சி மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. ஏன்னா இது கடந்த 58 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக நடக்க போகுது. சினிமாவில் இருந்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வருது எம்ஜிஆர் அவர்கள் தான். 1977 கட்சி ஆரம்பித்து போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லேயே சீஃப் மினிஸ்டராகவும் ஆகிறாரு. அதே மேஜிக் திரும்பவும் 2026 நடந்திருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு உண்மை. அது என்ன ஓரளவுக்கு உண்மை? அவங்கள விட இன்னும் அதிகமாக தானே ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் 30% வாங்கியிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இப்போ விஜய் 35% பக்கம் வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கல. 1977 ஏடிஎம்கே 200 தொகுதியில் போட்டிட்டு 130 தொகுதியில் தனியாகவே ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இங்கே இன்னும் 10லிருந்து 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு டிஎம்கே ஏடிஎம்கே அல்லாத வேற ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது இதுதான் முதல் தடவை. 1967 வரைக்கும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி மாறி நேற்று வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தாங்க. மூணாவதாக வந்த டிவிக்கு திராவிட கட்சியாக இல்லாமல் ஆட்சியை பிடிக்கிறது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. திமுக மற்றும் அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரப்போகிறேன் அப்படின்ட்டு நிறைய கட்சிகள் வந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மதிமுக, விசிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் அப்பப்போ புதுசாக வந்துட்டு இருந்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க, கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க. சிவாஜியில் ஸ்டார்ட் பண்ணி பாக்யராஜ், டி ராஜேந்தர், கார்த்திக், சரத்குமார், சீமான், கேப்டன் விஜயகாந்த், கடைசியாக கமல்ஹாசன், இவங்க வரைக்கும் யாராலையும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியல அப்படின்றது தான் உண்மை. இப்போ டிவிக்கு அதை உடச்சி எறிஞ்சிட்டு உள்ளே வந்திருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. என்னதான் டிவிக்கு 108 இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் விஜய் முதல்வர் ஆகிறதுல இன்னும் கொஞ்சம் இழுபறி இருந்துட்டு தான் இருக்கு. அதே போல் என்னதான் திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது, ஏன்னா அவர் ஜெயிக்கல. அதே 3வது இடத்துல தள்ளப்பட்ட ஏடிஎம்கே தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தாலும் அவரால் பிரதான எதிர்கட்சியாக ஆக முடியாது. டிவிகே கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஃபெமிலியர் கிடையாது. அவங்களோட ஃபேஸ் கூட அவங்களோட தொகுதியில் எல்லாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தும் அதிரி புதிரியான வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ் விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டுக்காகவே ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் விஜயுமே 234 தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணல. ஏன் 38 மாவட்டத்துக்கு கூட முழுசா போய் பிரச்சாரம் பண்ணல. அப்படி இருந்தும் குடும்பமா போய் எந்த வேட்பாளர்னு பார்க்காம என்ன சின்னம் அப்படின்றத பார்த்து ஓட் பண்ணியிருக்காங்க. டிவிகேவோட இந்த அளவுக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்க்கணும். 2 பெரும் ஆளுமைகளான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா போனதுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. ஸ்டில் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் தான் இருக்காங்க. கடைசியாக இருந்த டிஎம்கே ஆட்சியிலையுமே நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஆரம்பத்துலேருந்தே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் குடும்ப அரசியல்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. கட்சிக்கு உள்ளே வந்த உடனே எம்எல்ஏ சீட், அடுத்த கொஞ்ச நாள்லேயே மினிஸ்டர், அடுத்த கொஞ்ச நாள்லேயே டைசிஎம், அந்த மாதிரி ஒருத்தருக்கே திரும்ப வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னதான் அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தாலும், நாங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு தரோம், ஒரு டேலண்டட் பர்சனுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அது அவ்வளோ பெரிய கட்சி, வேற யாருமே யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ டேலண்டடாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எல்லாருக்கும் மத்தியிலும் இருந்தது. அப்படியே இந்த பக்கம் ஏடிஎம்கே சைடு வந்தோம்னா, அவங்க கட்சிக்குள்ளார இருக்க பிரச்சனையை சமாளிக்கவே அவங்களுக்கு டைம் பத்தல. அடிக்கடி யாராவது பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்கள சேர்க்கலாமா வேணாமா, இல்லை அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கவே அவங்களுக்கு 5 வருஷம் பத்தாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக பப்ளிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயத்துக்கு பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. இதனால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வந்தது. மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய் கரெக்டான டைமில் உள்ளே வராரு. அவருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமில்லை. மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த காமன் ஓட்டர்ஸும் சேர்ந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. காலங்காலமாக ஒரு சில தொகுதிகளில் கம்யூனிட்டி வைஸாகவும் கேஸ்ட் வைஸாகவும் மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி அங்கேயும் விசில் சத்தம் தான் ஒழிச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது.
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் நின்று 16% ஓட்டு வாங்கி 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க டிவிகே. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க வேடசந்தூர் தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் 1967 கடைசியாக நடந்த தேர்தல் வரைக்குமே ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த தடவை அது முறியடிக்கப்பட்டிருக்கு. அங்கே டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் டிவிகே பெரும்பான்மையை நிரூபிக்க 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க, இல்லை எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க, என்னென்ன துறைகள்லாம் ஒதுக்கப்படுது அப்படின்றத வரப்போகிற அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். அதே போல் நிறைய யங்ஸ்டர்ஸ், எஜுகேட்டட் பீப்புள், நடுத்தர மக்கள்லேருந்து எம்எல்ஏ ஆனவங்க அப்படின்ற டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நாம் பார்க்குறோம். இந்த தடவை இந்த ஆட்சி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத உங்களை மாதிரியே நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அரசியல் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் டிவிகே மேக்ஸிமம் 15-20% ஓட்டு தான் வாங்குவாங்க. ஒரு சீட் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே ஜெயிச்சாலும் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததை பார்த்தோம். ஆனால் சிங்கிள் டிஜிட் இல்லாமல் ட்ரிபிள் டிஜிட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அமைஞ்சது. டிவிகேவோட முக்கியமான தேர்தல் அறிக்கைன்னு பார்த்தோம்னா, அனைத்து மகளிருக்கும் மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 உதவித்தொகை, திருமணம் ஆகிற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம் மற்றும் தரமான பட்டுப்புடவை, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம், பெண்கள் பாதுகாப்பு, விவசாய கடன் ரத்து, இந்த மாதிரி இன்னும் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. இது எல்லாமே நிறைவேற்றுவாங்களா, செயல்படுத்துவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆட்சி ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.